சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம எப்படி குலதெய்வ வழிபாடு செய்கிறது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே ஒரு காரிய சித்தியை கொடுக்கும். மேலுமே இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான ஒரு கிரகமாக இருக்குது. ஸோ அத்தகைய சந்திரனுக்குரிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி. அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிஜமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நாளான இருக்குது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது சித்திரை நட்சத்திர நாளிலேயே இணைந்து வருவது இன்னும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செஞ்சாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை எல்லாமே நம்மளால் பெற முடியும். ஸோ பௌர்ணமி இன்னைக்கு சந்திரனோட ஒளிக்கற்றைகள் நம்மளுடைய உடலில் பட வேணும் அப்படிங்கிறதுனால தான் கிரிவலம் செல்லக்கூடிய முறையானது ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ இத்தகைய சிறப்புகள் நிறைந்த இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், நம்மளுடைய பல நாள் பிரச்சனைகள் பல ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீர என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கு, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கனாலே மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் விட இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது அதீத ஒரு சக்தி இருக்குது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்த தெய்வங்களுக்கு எல்லாம் விசேஷம், எந்த தெய்வங்களை எந்த முறையில் வழிபாடு செஞ்சால் நமக்கு உண்டான பலன்கள் கை மேலே கிடைக்கும், ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை நம்ம இந்த வீடியோ மூலமாக பல சுவாரஸ்யமான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டோட சித்ரா பௌர்ணமியானது மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையானது கொண்டாடப்பட இருக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் செல்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏப்ரல் 30 வியாழக்கிழமை இரவு 9:51 மணிக்கு இந்த பௌர்ணமி திதியானது தொடங்கி அதே நேரத்தில் மே 1ஆம் தேதி இரவு 11:08 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த திதி நேரத்தில் நீங்கள் உதய திதியின்படி மே 1ஆம் தேதி முழுவதுமே சிறப்பு வழிபாடுகள் மற்றும் கிரிவலம் இது எல்லாமே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்தீங்களா பௌர்ணமி ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9:51 மணிக்கு தொடங்கி பௌர்ணமி மே 1/26 இரவு 11 மணி வரைக்கும் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்களா 30ஆம் தேதி இரவே கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. திருவண்ணாமலை கிரிவலம் செல்லவும் சித்திரகுப்தர் வழிபாட்டிற்கும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இன்னைக்கு ஸ்ரீ சித்திரகுப்தர் மற்றும் முருகப்பெருமான வழிபடுவது கர்ம வினைகளை நீக்கி நல்ல பலன்களை எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது இருக்குது. அதே நேரத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம முதல் வழிபாடாக என்ன செய்யலாம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு சித்திரகுப்தன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும். வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுறவங்க நான் பார்த்தீங்களா கட்டாயமாக இந்த பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தன் வழிபாடு செய்ய வேணும். அதே நேரத்தில் பார்த்திங்களா அதுவும் காஞ்சிபுரத்திற்கு சென்று சித்திரகுப்தனை நேரில் தரிசனம் செஞ்சாலே வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றாலும் சீக்கிரமாக முன்னேறுவதற்கு உண்டான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆகவே இந்த அற்புதம் நிறைந்த இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்களுடைய அதிசக்தி வாய்ந்த நாளில் யாருமே சித்திரகுப்தனை மனதார நினைத்து தவற விட்டுறாதீங்க. உங்களோட தலையெழுத்தை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு சித்திரகுப்தர் வழிபாடு தான். மனதிற்குள்ள சித்திரகுப்தனை நினைத்து செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே வாழ்க்கையில் நம்மளோட நல்ல ஒரு விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, சில பேர்த்துக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதில் தடைகள் இருக்கும். குலதெய்வத்தோட சாபம் இருக்கும். சாபத்திற்கு குலதெய்வத்தினால நன்மை அப்படிங்கிறது நடக்காது. ஸோ இதே போல தான் பிரச்சனைகள் இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு நம்ம பொங்கல் வைத்து அந்த கோவில்லையே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே அந்த பொங்கலை சாப்பிட குலதெய்வத்தோட அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை செஞ்சாலே குடும்பத்தில் இதுவரைக்குமே நடக்காத நல்லது கூட இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக நடக்கும்.
அடுத்ததாக மூன்றாவது விஷயம், சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலுமே அது உங்களுக்கு உடனடியாக சித்தி ஆகும். சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தாலே அந்த மந்திரத்தை 1000 முறை உச்சரித்த பலனை உங்களால் பெற முடியும். உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினச்சி மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அடுத்ததாக நான்காவது விஷயம், எந்த நல்ல நாளாக இருந்தாலும் சரிங்க, அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். அந்த வகையில் தான் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானத்தை நீங்கள் செய்யலாம். பெரிய அளவில் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெல்லம் கலந்து ஒரு மரத்திற்கு அடியில் வைத்து விட்டு வாங்க. இது பார்த்திங்களா வாயில்லா ஜீவன்கள் சாப்பிடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே பெரிய துன்பத்திற்கு கூட ஒரு எளிமையான தீர்வாக இருக்கும். இதனால் உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்ததாக 5வது வழிபாடு, பௌர்ணமி திதி அப்படின்னாலே நம்ம சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அதாவது தீராத கடன் சுமையில் சிக்கி இருக்கிறவங்க கூட உங்களோட வீட்டிலேயே நீங்கள் சத்யநாராயண பூஜை செஞ்சு கொள்ளலாம். அதாவது வசதி இல்லை அப்படிங்கிறவங்க கூட வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில் நீங்கள் கலந்துக்கலாம். அதே போல் தான் ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த பௌர்ணமி நாளில் இந்த சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் வணங்குவது அதிசிறந்த பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பௌர்ணமி அப்படின்னாலே ஈசனும் அம்பாளும் தான் நம்மளோட நினைவிற்கு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். ஸோ அன்றைய நாளில் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களோட வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நிகழும். அதே நேரத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே ரொம்ப கூடுதலான ஒரு சிறப்புன்னு சொல்லலாம். இதில் நம்ம சித்ரா பௌர்ணமி நாளில் விளக்கு வழிபாடு எப்படி செய்யலாம்? சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ஒளிமயமான மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. தெய்வீக சக்தி அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டாலே நம்ம என்ன வேண்டி கொண்டாலுமே அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். மேலுமே நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா இந்த தீபம் தான். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியானது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான நாளில் அமைச்சிருக்கிறது. கூடுதலான ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். இந்த நாளில் உங்களுடைய வீட்டோட பூஜை அறை அல்லது நடுக்கூடத்தில் தரையில் தேங்காய் ஒன்று வச்சுக்கோங்க. தேங்காய் சிவனின் அம்சம் அப்படிங்கிறதுனாலும் தூய்மை தெய்வீகத்தோட அடையாளம் அப்படிங்கிறதுனாலும் இந்த பூஜைக்கு தேங்காய் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த தேங்காய் நகர்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தடுப்பு வைத்து அசையாமல் நிற்க வச்சுக்கோங்க. அதன் மீது ஒரு அகல் விளக்கை வைங்க. விளக்கு கீழே விழுந்து விடாமலும் நகர்ந்து விடாமலும் இருக்க தேங்காயின் மீது சிறிது மஞ்சள் குழைத்து வைத்துக்கோங்க. அதன் மீது மண் விளக்கை நீங்கள் வைங்க. அதே நேரத்தில் இப்படி ஏற்றும்போது விளக்கேற்றக்கூடிய திசையானது ரொம்ப முக்கியங்க. இந்த விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. திரி போட்டு எந்த எண்ணெய்க்குள்ளே 7 மல்லிகைப்பூ அல்லது ஆவாரம்பூ 2ல் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அதோடு சிறிது பச்சை கற்பூரத்தையும் போட்டு விளக்கு ஏற்றுங்க. இந்த விளக்கு ஏற்றும்போது தேங்காயோட குடுமி மற்றும் விளக்கு சுடர் ஆகியவை எல்லாமே கிழக்கு நோக்கி இருக்கும்படி பார்த்து நீங்கள் விளக்கு வைத்துக்கோங்க. இப்படி நீங்கள் வைத்து கொண்டது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நைவேத்திகமாக நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வைத்து படைக்கலாம். எதுவும் செய்ய முடியல அப்படின்னா வெறும் பழம் மட்டும் வைத்து நீங்கள் படைக்கலாம். இப்படி நம்ம விளக்கு ஏற்றுவதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலை மதியம் மாலை என 3 வேளையும் ஏற்றுங்க. காலையில் குளித்துவிட்டு எந்த நேரத்தில் வேணுமானாலும் நீங்கள் ஏற்றலாம். மாலையிலும் எப்போது வேணாலும் ஏற்றலாம். ஆனால் பகலில் மட்டும் 12 முதல் 12:30 ஆகிய நேரத்தை நீங்கள் தவிர்த்து மற்ற நேரத்தில் இந்த விளக்கினை ஏற்றலாம். இந்த விளக்கினை ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு முன்னாடி உங்களோட கோரிக்கை எதுவோ அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அல்லது விளக்கின் முன்னாடி அமர்ந்து நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் விளக்கோட மனம் விட்டு பேசி உங்களோட கோரிக்கையை முன்வைங்க. இந்த விளக்கு 3 வேளையும் ஏற்றும் போதும் குறைந்தது 1 மணி நேரமாவது எரியும்படி பார்த்துக்கோங்க. இப்படி செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, இப்படி 3 வேளையும் ஏற்றிவிட்டு அந்த விளக்கையும் தேங்காயும் பத்திரமா எடுத்து வைத்து அடுத்த பௌர்ணமிக்கும் இதே போல் விளக்கு ஏற்றி வழிபடலாம். அனைத்து பௌர்ணமியிலும் இந்த வழிபாட்டனை நீங்கள் செய்யலாம். அதாவது ஒருவேளை அந்த தேங்காய் சேதமடைந்தோ அழுகியோ இருந்துச்சு அப்படின்னா அதை ஓடும் நீரில் போட்டுவிட்டு வேறு தேங்காய் வைத்து நீங்கள் செய்யலாம். இந்த விளக்கை ஏற்றி வழிபடுவதனால நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாமே நீங்கி தெய்வீக சக்தி நம்மளுடைய வீட்டிலும் நம்மளுடைய உடலிலும் நிறைய துவங்கும். இதனால் பார்த்திங்களா பல மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்து படிப்படியாக நீங்கள் முன்வைத்த காரியம் நடைபெறுவதற்கான சூழலானது அமையும். முழு நம்பிக்கையோடு முழு இறை சக்தியோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா
நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். ஒவ்வொரு பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா கூட இந்த சித்ரா பௌர்ணமியானது கூடுதலான ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறதுனால இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.